கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் கிழக்கைச் சேர்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் என்கிற சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டு மிகவும் துயரங்கள் துன்பங்களை அனுபவித்து அந்த சட்டம் மாற்றப்பட்டு ஒரு சாதாரண சட்டத்தின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய விடுதலைக்காக தமிழர்களுடைய தாயகத்திலே திரண்ட மக்கள், புலம்பெயர் நாடுகளிலே திரண்ட மக்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் ஒரு மிக முக்கியத்துவமான பங்களிப்பாக இருந்தது. மக்கள் திரட்சியும் மக்களுடைய கோரிக்கைகளும் செவிசாய்க்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் அரசாங்கம் அதனை சரியாக ஆராய்ந்து அவருடைய விடுதலைக்கான உறுதுணையை வழங்கியமைக்காக நான் முதலில் இந்த நாட்டினுடைய தலைமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் இந்த விடயம் தொடர்பிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீத்சன் அவர்களை நான் சிறைச்சாலையில் சென்று பார்வையிட்டிருந்தேன். திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தையும் வழங்கியிருந்தேன். திங்கட்கிழமை நான் அவரை சென்று பார்வையிட்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமையும் நான் முயற்சி செய்து புதன்கிழமை ஜனாதிபதியோடும் தொலைபேசி மூலமாக நேரடியாக பேசியிருந்தேன். அவருடைய பேச்சின் பொழுது அவர் சொன்னார், இல்லை, அவர் பிணை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவர் பிணையிலே எடுக்கலாம், நாளை அல்லது நாளை மறுதினம் எடுக்க முடியும் என்று அவர் புதன்கிழமை குறிப்பிட்டிருந்தார். அதே போல செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தினுடைய கேண்டீனிலே வைத்து நான் வெளிநாட்டுத்துறை அமைச்சர் விகிதகீரத்தரோடும் இது இந்த விடயம் பற்றி பேசியிருந்தேன். அதே போல கடந்த புதன்கிழமை ஜனாதிபதியோடு பேசிய பிற்பாடு மீன்பிடித்துறை மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களோடும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குவனோடும் கூட நான் பேசியிருந்தேன். தொடர்ச்சியாக பலரோடும் நாங்கள் இந்த விடயம் தொடர்பிலே பேசியிருந்தோம். காரணம், பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிக கொடூரமானது, கொடுமையானது. அந்த சட்டத்தினூடாகவே ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் கூட 60,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் செத்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான போராளிகளை, மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த சட்டம் இப்பொழுதும் எங்கள் மீது பாய்ந்து கொண்டே இருக்கிறது. சொல்லிசை பாடகர் பாடியதற்காக அவர் பயங்கரவாத தலைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை மிக மிக மோசமானது. இதனை நான் பாராளுமன்றத்திலும் கடந்த செவ்வாய்க்கிழமை உரையாற்றியிருந்தேன். அந்த விடயங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். தொடர்ச்சியான மக்களுடைய போராட்டம், மக்களுடைய முயற்சி, நிலத்திலும் புலத்திலும் மக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் சட்டத்திறனிகளுடைய முயற்சி, இதில் சட்டத்திறனிகளும் கூட உயர் நீதிமன்றம் வரை வழக்குகளை தாக்கல் செய்திருந்தார்கள். வழக்குகளை இந்த இளைஞனுக்காக அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே எல்லோருடைய கூட்டு முயற்சியும், எல்லோருடைய திறந்தமன முயற்சியும் இந்த விடுதலையை பெற்று தந்திருக்கிறது. இது ஒரு முன்னுதாரணம். இனிமேலும் அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களை அச்சப்படுத்தாமல், வெறுத்தாமல், சுதந்திரமாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் உடனடியாகவே அரசாங்கம் இந்த சட்டத்தை எடுக்க வேண்டும். அதுக்கு மாற்று சட்டம் தேவையில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னவர்கள் நீக்க வேண்டும். இந்த அரசு உடனே செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நாட்டிலே ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை எவ்வாறு கொன்றொழிக்கலாம் என்பதை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது யாராக, சிறைச்சாலையாக இருந்தாலும் கூட அவர்கள் கொன்றது தமிழ் மக்களை, அதற்கு கருவியாக பயன்படுத்தியது முஸ்லிம் மக்களை. மிகப்பெரிய அளவிலே அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இறந்து போனவர்கள் தமிழ் மக்கள். ஆகவே தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே அழிப்பதற்காக கோட்டபாய ராஜபக்சவும் அவரோடு இணைந்தவர்களும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த கடந்த கால நடவடிக்கைகள் அல்லது இந்த விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆகவே அரசாங்கம் நீதியானதாக, நியாயமானதாக இருக்கிறது என்றால் சட்டத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துகிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க தயாராக இருக்கிறது என்றால் இந்த சிறைசாலை அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் தொடர்பிலும், குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே உடனடி நீதியை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எதிர்க்கிறவர்கள் அல்லது போராடுகின்றவர்கள் அல்லது அதற்காக வெளியிலே போராட்டங்களை நடத்துகின்றவர்களை பார்த்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு தாட்சண்யமின்றி நீதி வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குரியது, நீதித்துறைக்குரியது. அதனை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக குருந்தூர் மலைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு போலவோ அல்லது அங்கே நடைபெறுகின்ற சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகள் தொடர்பாகவோ அல்லது நீதவான்கள் இந்த நாட்டை விட்டு ஓடக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அமையக்கூடாது. நீதி எல்லோருக்கும் சமமானது, சட்டம் எல்லோருக்கும் சமமானது. அது புத்தபிக்கு ஒரு வகையானதும் மக்களுக்கு இன்னொரு வகையானதும் அல்ல. ஆகவே சட்டத்தினுடைய சமநிலையை சரியாக பேணி நீதியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம்.